அவங்களுடைய ரீசன்ட் இன்சிடென்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. மாநகரம் டைமில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணது. ஸோ அப்போ எப்படி இருந்தா ஸ்ரீ வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. ஸோ அதான் ப்ரோ, எல்லாருக்குள்ளாரையும் ஒரு ஸ்ரீ இருப்பார். இப்போது என்னாலேயும் ஒரு ஸ்ரீயாக மாற முடியும். ஓகே, ஒரு சுச்சுவேஷன் அந்த இடத்துக்கு தள்ளுதில்ல, அது வரைக்கும் போகாமல் அவங்களே அவங்கள பார்த்துக்கணும். சூப்பர் டைப் ப்ரோ. அகெயின் ஜெம் ஆஃப் பர்சன். லோகேஷ், ஸ்ரீ இவங்கெல்லாம் வந்து ஐடியல் மைண்ட்ஸ் தான் இவங்களாம். ஓகே, 2 பேரும் எல்லாம் ஒரே ஃப்ரீக்வன்சியில் தான் இருப்பாங்க. இவங்க ஹைலி கிரியேட்டிவ், ஹைலி என்தூசியாஸ்டிக், அந்த மாதிரி தான் ஸ்ரீலாம். ஓகே, ஸ்ரீலாம் ஒரு பாயிண்டில் வந்து டக்குன்னு வந்து ஜாப் நான் கீபோர்ட் கற்றுக்கணுன்னு இருக்கேன், இது எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தார். ஒரு டைமில் ஒரு ஏதோ ப்ராஜெக்ட் கமிட் ஆக போகிறேன், அது மியூசிக் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி ப்ளே பண்ணுறது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பயங்கர ஃப்ரெண்ட்லி ஸ்ரீ. ஓகே, ஏன்னா ரீசன்ட் டைமில் நாங்கள் ஸ்ரீயோட ஃப்ரெண்டு கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இல்லை, ஆக்சுவலி ஸ்ரீயோட ஃப்ரெண்டு அவங்க சொன்னாங்கல்ல, அது வெளியே ஆக்சுவலி சொல்லியிருக்க வேணாம் அவ்வளோ இதை. ஓகே, எனக்கு அது மாதிரி தோணுச்சு. சாரி, நான் உங்களை எதுவும் இல்லை, புரியுது. இப்போ எப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் தான் ஸ்ரீ வச்சுக்கோங்களேன், நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் நடக்குது. அவங்க போய் ஒரு பப்ளிக் ஃபாரமில் இப்படி சொல்லிட்டாங்கன்னா நானே ரொம்ப இதாகிடுவேன்ல. புரியுது, அது இன்னும். ஆமாம், இப்போ நான் அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது நான் ஸ்ரீ நிலைமை நான் யோசிக்கிறேன். ஸ்ரீ ஆல்ரெடி ஒரு இந்த ஃபேஸில் இருக்காருன்றது நம்மளுக்கு தெரியுது. நான் எப்படி ரியாக்ட் பண்ணியிருந்திருப்பேன். புரியுது, ஏன்னா இன்னும் அதை டவுன் பண்ணி தானே விட்டுருக்கோம் அதை. ஓகே. ஸோ அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு.